வானனை மதிசூடிய மைந்தனை வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை நூற்றாண்டில் அண்ணாமலை என்ற திருத்தலத்தில் ஒரு ஞானி அவதரித்தார். சிறு வயதில் பெற்றோரை இழந்த குழந்தையை சகோதரியே தாய் போல நேசித்து வளர்த்து வந்தார். மிகுந்த கடவுள் பக்தியுடன் தமிழ் இலக்கியத்தையும் சாத்திரங்களையும் கற்றறிந்து அறிவு கடலாக திகழ்ந்தார். ஆயினும் தீவினை பயனின் காரணமாக காமம் என்னும் வலையில் சிக்கி நல்லொழுக்கத்தை இழந்து தவித்தார். மதிமயங்கி தனது பொன் பொருள் அனைத்தையும் பெண்களுக்காகவே செலவழித்து வறுமையுற்றார். கொடிய நோய்களும் அவரை தாக்கவே புத்தி தெளிவுற்று அரிய மனித பிறவியை வீணாக்கி விட்டேனே என்று பெரும் கவலையுற்று அழுதார். வரிக்கலையின் நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கிடும் மடவார்கள் மயலா. வரிக்கலையின் நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கிடும் மடவார்கள் மயலா. குளறி உலகாசம் அவர் உதவி மொழியார்
வேண்டும் என நினைத்தார். முருகா என்று அலறி கோபுரத்தில் இருந்து குதிப்பதற்கு முயன்றார். அப்பொழுது ஒருவர் அவர் முன் தோன்றி தடுத்து ஆறுதல் கூறி அருளுரைகள் பல வழங்கின. முருகா 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 ஆடும் தனிவே நடி சேவலன ஆடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் நதிவேலணி சேவலன பாடும் மணியே மணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. கெடுவாய் மனநே கதிகள் கரவாரிடுவாய் வடிவேலுரை தாழினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் விடையாவையுமே. கெடுவாய் மனநே கதிகள் கரவாரிடுவாய் வடிவேலுரை தாழினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. செம்மான் மகளை மான் முருகன் பிறவான் சும்மாயிரு சும்மாயிரு சொல்லரகன்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலனே. செம்மான் மகள் திருடும் திருடன் எம்மான் முருகன் பிறவான் சும்மாயிரு சொல்லரகன்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே. ஆனாகமுதே அகிலேலரசே யானாகரணி நவில தகுமோ யானாகியலை விழுங்கி வரும் தானாய் நிலைகின்றது தற்பரமே. ஆனாகமுதே அகிலேலரசே யானாகரணி நவில தகுமோ யானாகியலை விழுங்கி வரும் தானாய் நிலைகின்றது தற்பரமே. பூசாமணியும் துகிலும் புனைவாழ் பேசா முருகா நிழல் அருளால் ஆசானிகளும் துகளாகின பின் தேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாழ் பேசா முருகா நிழல் அருளால் ஆசானிகளும் துகளாகின பின் தேசா அனுபூதி பிறந்ததுவே. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.
என்ற உபதேசத்தை துணையாக உருகப் பிடித்து உயிரை முடிக்க எண்ணியவர் மனம் மாறி தீவிரமாக 12 ஆண்டுகள் தவமிருந்த அவர் மனம் சிறிது சிறிதாக முருகனை நோக்கிச் சென்றது. நோய்பட்டு உடல் பொன்னுடலாக மாறத் தொடங்கியது. அப்பொழுது இன்னிசை வாத்தியங்கள் முழங்கின, மயிலின் நகவல் ஒலித்தது, தேவர்கள் பூ மழை பொழிந்தன. வேலழகனாக ஆறுமுகனாக முருகன் தோன்றினார். தவம் செய்து கொண்டிருந்த அடியாரை பார்த்து, என்னை முத்து முத்தாக பாடு என்று பணித்தான். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரகென போதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரகென போதும். உட்கட்பரவர்க்கு சுருதியில் உட்பட்டது கற்பித்திருவர் 30 தமரர் மடிபட. உட்கட்பரவர்க்கு சுருதியில் உட்பட்டது கற்பித்திருவர் 30 தமரர் மடிபட. 10 தலை கட்ட கடைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருந்தொரு பட்டம் பலகட்ட திகிரியில் இரவாக. 10 தலை கட்ட கடைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருந்தொரு பட்டம் பகல்கட்ட திகிரியில் இரவாக. 10க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாடு. 10க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாடு. ஒரு நாடு, ஒரு நாடு. தித்தித்தைய கொத்த பரிபுரனில் தப்பதம் வைத்து வைரவி கொட்க நடிக்க கழுகொடு அழுதாட. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரம் பவுரிக்கு திருநகையென போத. கொத்தும் பறை கொட்ட களமிசை குத்தும் புதை குக்கு பிடியன முதுகூனை. கொட்புற்றட நட்பற்ற உணரை வட்டி பணியிட்டு குலையினி குத்து பட ஒத்து பொறந்த பெருமாளே. கொட்புற்றட நட்பற்ற உணரை வட்டி பணியிட்டு குலையினி குத்து பட ஒத்த பொறவன பெருமாளே. பெருமாளே, பெருமாளே. அந்நாளில் மும்மலங்களையும் நீக்கி முருக பக்தராக அருணகிரிநாதர் பிறந்தார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என ஆசைப்பட்டு இந்தியாவில் உள்ள பல திருத்தலங்களுக்கு சென்று பக்தியை பரப்பினார். ஒரு நாள் அவர் திருச்செந்தூருக்கு சென்றார். அங்கேயோர் அற்புதம். தண்டையும் வெண்டயமும் அணிந்த திருவடிகளுடன் முருகன் காட்சியளித்தார். மதிமுகத்தில் அழகான புன்னகை காட்டி நடன கோலம் பூண்டு அருணகிரிநாதரின் கண்களை குளிர வைத்தான். தண்டை அணி வண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சமே. தண்டை அணி வண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சமே. நீ தந்த இணை முன்பரின் தின்பமுறி கொண்டு சந்தோடமணைந்து நின்றன்பு போல. நீ தந்த இணை முன்பரின் தின்பமுறி கொண்டு சந்தோடமணைந்து நின்றன்பு போல. கண்டுரகடம்புடன் சந்திரமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும். கண்டுரகடம்புடன் சந்திரமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும். கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற சந்தியாவோ. சுந்தரிகர் அண்டமும் கொண்டவரிரண்டமும் பொங்கியட
ஆஹா, எம்பெருமான் முருகனின் திருக்காட்சி கண்டு இன்புற்று வாழ்ந்து வந்த அருணகிரிநாதர் வாதுக்கு சென்ற கதை தெரியுமா? ஒரு நாள் வில்லிபுத்தூரர் என்னும் விஷ்ணு பக்தர் அண்ணாமலைக்கு வந்த தன் புலமையினால் கர்வம் கொண்டு புலவர்களுடன் கொடுமையான வாதம் செய்தார். வாதிற்கு புலவர்களை அழைத்து தோற்கும் புலவர்களின் காதை அறுத்து அவர்களை அவமானப்படுத்தி வந்தார் வில்லிபுத்தூரர். அவர் நடந்து வந்த வழியில் சில அன்பர்கள் பக்தி பாடலை பாடி வந்தனர். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மரணி இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா. இங்கு வருக கரசே வருக முனை உங்க வருக மலர் சூடின வருக என்று கருவினோடு கோசலை புகழ வருமாயன். இங்கு வருக கரசே வருக முனை உங்க வருக மலர் சூடின வருக என்று கருவினோடு கோசலை புகழ வருமாயன். சித்தை மருமக்கா புறவருள வஞ்சி மருமழகா சிந்தை மகிழு மருகா புறவருள வஞ்சி மருமழகா அமர சுரை சிந்தகா சுரர்களை வேரோடு மடிய அழுதீரா. சிந்தை மருமருகா புறவருள வஞ்சி மருமழகா அமர சுரை சிந்தகா சுரர்களை வேரோடு மடிய அழுதீரா. கருப்பு நதி சூடிய பரம தந்த குமரகலையே கரை பொருந்த செந்தில் நகரினிலே மருவி வளர்ந்தேற்று மாலே. திங்கள் அரவு நதி சூடிய பரம தந்த குமரகலையே கரை பொருந்த செந்தில் நகரினிலே மருவி வளர்ந்தேற்று மாலே. தேற்று மாலே மருவி வளர்ந்தேற்று மாலே. வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா. இங்கு வருக வரசே வருக முனை உங்க வருக மன சூடின வருக என்று கருவிலோடு கோசலை புகழ வருமாயன். இங்கு வருக கரசே வருக முனை உங்க வருக மன சூடின வருக என்று கருவிலோடு கோசலை புகழ வருமாயன். சிந்தை மகிழ் மருகா புறவருள வஞ்சி மருமழகா சிந்தை மருமருகா புறவருள வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்தள சுருக்களை வேரோடு மடிய அழுதீரா. சிந்தை மருமருகா புறவருள வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்தள சுருக்களை வேரோடு மடிய அழுதீரா. திங்களரவு நதி சூடி அமரவு தந்த குமரகலையே கரை பொழுது நகரிலே மருவி வளர் பெருமானே. சிந்தை மருமருகா புறவருள வஞ்சி மருமழகா சிந்தை மகிழு மருகா புறவருள வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்தள சுருக்களை வேரோடு மடிய அழுதீரா. திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமரகலையே கரை பொழுது சென்று நகரிலே மருவி வளர் பெருமானே. திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமரகலையே கரை பொழுது சென்று நகரிலே மருவி வளர் பெருமானே. பெருமானே மருவி வளர் பெருமானே. பெருமானே மருவி வளர் பெருமானே. இதைவிட அழகாக இறைவனை பாடலாமா? பாடலை கேட்டு வியப்புற்ற வில்லிபுத்தூரர் இது யாருடைய பாடல் என்று கேட்க அவ்வன்பர்கள் எங்கள் குருநாதர் அருணகிரிநாதருடையது என்றுரைத்தனர். தன் புலமைதான் சிறந்தது என்று காட்ட வில்லிபுத்தூரர் அருணகிரிநாதரையும் வாதினுக்கு இழுத்தார். இருவரும் மாறி மாறி கடினமான பாடல்கள் இயற்றினர். சரிசமமாக ஒவ்வொரு பாடலுக்கும் தக்க பொருள் அளிக்கப்பட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணிய அருணகிரிநாதர் பாடிய பாடலை கேளுங்கள். திதத்தத்த தித்தத்திரிதாதை
தாதது தித்தத்திதா திதத்த தித்த திதித்தித்த தேதுத்து தித்திதத்தா திதத்த தித்தத்தை தாததி தேதுத்தை தாததூ திதத்த தித்தித்தி தீதி திரிதுதி தீதொத்ததே. வில்லிபுத்தூரர் திகைத்து விழித்த அருணகிரிநாதர் திருவடிகளில் விழுந்து தோல்வியை ஏற்ற கருணைக்கு அருணகிரி அல்லவா? போட்டி நிபந்தனைக்கு மாறாக அருணகிரி வில்லிபுத்தூரரின் காதை அறுக்காமல் அவரை மன்னித்து நல் வழியில் செலுத்தினார். அதன் பின்பு அருணகிரிநாதர் மீண்டும் தன் தல யாத்திரையை தொடங்கினார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞானம் கதயோக தருள்வாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞானம் கதயோக தருள்வாகி இதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ. கருவூரில் பெருமாளே இதியே நித்தியமே என் நினைவே பொருளாயோய் கதியே சொத்தரவேளே கருவூரில் பெருமாளே மதியால் வித்தகனாய் மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞானம் கரையோக தருள்வாயே. அருணகிரிநாதரின் புகழ் நாடெல்லாம் பரவ சம்பந்தாண்பான் என்பவன் அவர் மீது பொறாமை கொண்டான். அண்ணாமலை மன்னனிடம் சென்று அரசவையில் யார் அவரது குலதெய்வத்தை வரவழைக்கிறார்களோ அவர்களே பெரிய பக்தர் என்னும் வாதினை அறிவிக்குமாறு அரசனை தூண்டிவிட்டான். மன்னனும் வாது செய்வதற்கு அருணகிரிநாதரை பணிவாக அழைத்தார். மிகுந்த ஆரவாரத்துடன் 3000 நண்பர்கள் வாதினை காண கூடியிருந்தனர். சம்பந்தாண்டாவின் வாய்ப்பு முதல் வந்தது. விடாமுயற்சி எடுத்தும் அவனது குலதெய்வமாகிய காளி மனமுறங்கி வரவில்லை. சம்பந்தாண்டான் தோற்று போக எல்லோரும் அருணகிரிநாதரை பார்த்தார்கள். முருகனை மனதில் நினைத்து பாடத் தொடங்கினார் அருணகிரிநாதர். அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாராடும் விடையிலேறு வாராட அருகு பூ
நாகலோகம் ஆட, தேவருலகம் ஆட, சிவனாட, அம்பிகை ஆட, மயிலும் ஆடி நீ ஆடி வர வேண்டும் என்ற அமுத வாக்கை கேட்ட முருகன் ஒரு கந்தை பிளந்து கோடி சூரிய பிரகாசத்துடன் தோன்றினான். மன்னனும் மக்களும் ஆனந்த கண்ணீர் சிந்தி தரையில் விழுந்து முருகனை வணங்கினர். வாதில் வென்ற அருணகிரிநாதர் தன் தல யாத்திரையை தொடர்ந்தார். ஏழைகளுக்கு ஈகை செய்ய வேண்டும் என்றும், பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் உலக மக்களுக்கு உபதேசித்தார். 16,000 திருப்புகழ் பாடல்கள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்று பல பக்தி பாடல்கள் பாடி நன்னறி காட்டினார். பின்பு தான் பிறந்து வளர்ந்து முருகன் அருள் பெற்ற அதே அண்ணாமலை திருத்தலத்தில் முருகனடி கலந்தார். விழுக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் கண்ணிரு தோல் அவன் பன்னிரு தோளும் அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் ஈரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் ஈரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரவால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல். சிவகாம சுந்தரிதன் வரவால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல். அவமாயை கொண்டு உலகில் விருதாவலை தோழலும் அடியேனை அஞ்சலென வர வேண்டும். அவமாயை கொண்டு உலகில் விருதாவலை தோழலும் அடியேனை அஞ்சலென வர வேண்டும். அறிவாகமும் பெருக இடரானது தோலைய அருஞானம் இன்பமது புரிவாயே. அறிவாகமும் பெருக இடரான